Students, வணக்கம். SMS Easy Maths Channel வாழ்த்துக்கள். 11th Maths Chapter 10 Example 10.7 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல 8 subdivisions இருக்கு. ஒண்ணொண்ணா நம்ம பார்ப்போம். இதுல question என்னன்னா find the differential coefficient with respect to x of the questions. x ஐ பொறுத்து வகைக்கெழு காண்க அப்படின்னு கொடுத்திருக்கு. இப்போ x ஐ பொறுத்து வகைக்கெழு அப்படினாலோ differential coefficient with respect to x இந்த சென்டென்ஸ் இதுக்கு ஒரு மீனிங் என்னன்னா differential coefficient with respect to x அல்லது x ஐ பொறுத்து வகைக்கெழுனா அதுக்கு சிம்பல் என்னன்னா d by dx னு பேர். இந்த d by dx னு போட்டாலே இதுக்கு மீனிங் என்னன்னா differential coefficient with respect to x x ஐ பொறுத்து வகைக்கெழு. இப்போ இதுக்கு பக்கத்துல y போட்டா differential coefficient with respect to x of y ன்னு அர்த்தம். இதுக்கு பக்கத்துல t போட்டா differential coefficient with respect to x of t ன்னு அர்த்தம். இதுதான் இதுக்கு மீனிங். இது இப்போ ஒண்ணு ரொம்ப டீப்பா தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இந்த சாப்டருக்குள்ள நம்ம அடுத்தடுத்த கான்செப்ட் படிக்கும்போது இதெல்லாம் ஈஸி ஆயிடும். இப்போ நமக்கு டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு x கண்டுபிடிக்கணும். இப்போ y அப்ப டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு x x ஐ பொறுத்து வகைக்கெழு எதுக்கு y க்கு dy by dx னு போடணும். இப்போ x கியூபுக்கு எப்படி வகைக்கெழு x ஸ்கொயருக்கு எப்படி டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் இதெல்லாம் எப்படின்னு பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு x பவர் n இருக்குன்னு வெச்சுக்கோ. இதுக்கு x ஐ பொறுத்து வகைக்கெழு அல்லது differential coefficient with respect to x அப்படி வேணும்னா என்ன ஃபார்முலானா இந்த பவரை இங்க போடணும். இங்க 1 குறைச்சு எழுதணும் n-1 x power n க்கு டெரிவேட்டிவ் n into x power n-1 அவ்வளவுதான். இது ஃபார்முலாவா வைக்காத பவரை இங்க இறக்கிட்டு இங்க 1 ரெடியூஸ் பண்ணி போடணும், குறைச்சு எழுதணும் அவ்வளவுதான். அப்போ x கியூபுக்கு நம்ம என்ன எழுதணும் 3 இங்க வரும், x க்கு பவர்ல 1 குறைச்சு எழுதணும். அப்ப 3 minus 1 2 வரும். பிளஸ் இங்க x ஸ்கொயர் இருக்கு, அங்க கூட 5 இருக்கு. அந்த நம்பர் வந்தா அதை அப்படியே போட்டுக்கணும், டிஸ்டர்ப் பண்ண கூடாது. 5 into x ஸ்கொயர் வேணும்னா இந்த 2 இங்க வரும், x பவர் 2 minus 1 x பவர் 1 ன்னு வரும். அது அப்படிதான் இருக்கும். பிளஸ் 3 into நம்பரும் x வருது, நம்பர் அப்படியே போட்டாச்சு. 3 into x க்கு டெரிவேட்டிவ் 1 x க்கு டெரிவேட்டிவ் with respect to x x ஐ பொறுத்து x இன் வகைக்கெழு 1 தான். அது எப்படின்னு பாத்துக்கோ. இது என்னது differential coefficient with respect to x of x x ஐ பொறுத்து x இன் வகைக்கெழு. அப்ப dx by dx கேன்சல் ஆனா 1 வரும். அல்லாம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா x பவர் 1 தானே, இதுக்கு டெரிவேட்டிவ் 1 இங்க வரும், x பவர் பவர்ல 1 குறைக்கணும், 1 minus 1 அப்ப 0 x பவர் 0 னா 1. அப்ப x ஓட டெரிவேட்டிவ் வந்தாலே நம்ம இதெல்லாம் ஃபார்முலாவா நம்ம கனெக்ட் பண்ண கூடாது, x க்கு டெரிவேட்டிவ் 1 ன்னு போட்டுறணும். அப்ப 3 into 1 plus 7 into இங்க வேற ஒண்ணுமே இல்ல, நம்பர் மட்டும் இருக்கு. நம்பர் மட்டும் இருந்தா அதுக்கு டெரிவேட்டிவ் 0. எந்த நம்பர் இருந்தாலும் அது ஒரு ஃபார்முலா. டிஃபரன்ஸ் d by dx ஆஃப் கான்ஸ்டன்ட் நம்பர் வந்தனாலே 0. நம்பர் மட்டும் வந்தா 0. நம்பரும் வேற ஏதாவது இருந்தா நம்பர் அப்படியே போட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், அவ்வளவுதான். 7 ஓட டெரிவேட்டிவ் 0. அப்ப அதை விட்டுறலாம்னு அர்த்தம், 0 போட வேண்டாம். அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா 3x ஸ்கொயர் பிளஸ் 10x பிளஸ் 3 ன்னு கிடைக்கும். இதுதான் dy by dx ஓட ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது பார்ட் பார்ப்போம். ரெண்டாவது பார்ட் என்னன்னா y equal to e power x plus sin x plus 2. இப்போ y க்கு டெரிவேட்டிவ் dy by dx equal to e power x க்கு டெரிவேட்டிவ் வந்தா e power x தான், அது ஃபார்முலா. e power x வந்தாலே அப்படியே போடணும், e power x plus sin x க்கு டெரிவேட்டிவ் வந்தா cos x, sin x க்கு டெரிவேட்டிவ் வந்தா cos x. அப்ப e power x க்கு e power x கான்ஸ்டன்ட் வந்தா 0, sin x க்கு cos x. அப்ப sin x க்கு டெரிவேட்டிவ் cos x
பிளஸ் 2 நம்பர் மட்டும் வந்தா 0 அதை விட்டுடலாம். அப்ப பிளஸ் 0 அது போட வேண்டாம். அப்ப இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் பார்ட் பார்ப்போம். y equal to 4 cosecant x minus log x minus 2 e power x. டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் x ஐ பொறுத்து வகைக்கெழு கண்டுபிடிக்கணும். y க்கு போடணும்னா dy by dx equal to 4 into cosecant x. அப்ப நம்பர் வருது. நம்ம நம்பர் அப்படியே போடணும். into cosecant x க்கு டெரிவேட்டிவ் என்னன்னா அது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்போ secant x tan x இப்படி ஒரு இது எழுதணும்னா secant x ரெண்டு தடவை tan x ஒரு தடவை இப்படி போட்டா d by dx ஆஃப் ஒரு secant x வேணும்னு வச்சுக்கோ. ஒரு secant x க்கு டெரிவேட்டிவ் வேணும்னா இது வரும் secant x tan x. அதே மாதிரி tan x க்கு வேணும்னா d by dx ஆஃப் tan x வேணும்னா இதுக்கு வேணும்னா இது ரெண்டும் வரும் secant x into secant x அப்ப secant square x வரும். இதே மாதிரி cosecant x cot x இப்படி போட்டா இப்ப d by dx ஆஃப் இந்த cosecant x க்கு வேணும்னா இது ரெண்டும் வரும் cosecant x cot x ன்னு வரும். cot x க்கு வேணும்னா d by dx of cot x வேணும்னா இந்த cot x வேணும்னா இது ரெண்டும் வரும் cosecant x into cosecant x அப்ப cosecant square x. இல்ல ரொம்ப முக்கியமா என்னன்னா இந்த டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் வகைக்கெழு எடுக்கும்போது ஏதாவது ஃபங்க்ஷன் c ல ஸ்டார்ட் ஆனா இங்க c ல ஸ்டார்ட் ஆகுது c ல ஸ்டார்ட் ஆனா மைனஸ் போட்டுறணும். இது c ல ஸ்டார்ட் ஆகுது அப்ப மைனஸ் போட்டுறணும். இது c ல ஸ்டார்ட் ஆகல மைனஸ் போடல c ல ஸ்டார்ட் ஆகல மைனஸ் போடல இப்படி ரொம்ப பார்க்கணும். அப்ப sin x க்கு cos x cos x க்கு sin x அப்ப c ல ஸ்டார்ட் ஆகுது அதனால மைனஸ் போட்டுருக்கேன். இப்போ இது மாதிரி இதெல்லாம் பை ஹார்ட் பண்ணாத இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோ. அப்போ மைனஸ் cosecant x க்கு டிஃபரன்ஷியேஷன் இது மைனஸ் cosecant x cot x அடுத்தது மைனஸ் log x க்கு டெரிவேட்டிவ் வந்து 1/x log x க்கு டிஃபரன்ஷியேஷன் வகைக்கெழு வேணும்னா 1/x போடணும் 1/x மைனஸ் இங்க 2 நம்பர் கூட இது இருக்கு அப்ப நம்பர் அப்படியே வச்சிருக்கணும் இன்டு e power x க்கு டெரிவேட்டிவ் அப்படியே போடணும் e power x தான். இதான் ஆன்சர். இப்போ நம்ம ஃபோர்த் பார்ட் பார்க்கலாம். ஃபோர்த் பார்ட் என்னன்னா y equal to x minus 1/x the whole square. அப்ப இது a minus b the whole square ஃபார்முலா நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதலாம். அப்ப y equal to x square plus a square plus b square. b square னா 1 square by x square. அப்ப 1/x square minus 2ab 2 into x into 1/x 2 into x into 1/x இப்படி வரும். a square plus b square minus 2ab. அப்ப இந்த x x கேன்சல் ஆயிடும். அப்ப -2 மட்டும் இருக்கும். அப்ப x square plus 1/x square minus 2 ன்னு இருக்கும். அப்ப இதுக்கு டெரிவேட்டிவ் எடுக்கணும்னா dy by dx equal to x square க்கு நமக்கு தெரியும் x power n ஃபார்முலா. பவர் இங்க வரும் இங்க 1 மைனஸ் பண்ணணும். பவர் இங்க வரும் x பவர் இங்க 1 மைனஸ் பண்ணணும். 2 minus 1 னா 1 x power 1 அப்ப x தான் பிளஸ் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது நம்ம இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அப்ளை பண்ணணும். எப்படின்னா இங்க பவர் என்னது கீழே வந்தாலே மைனஸ்னு அர்த்தம். அப்ப -2 தான் இதுக்கு பவர். அப்போ -2 into x பவர் -2 -1 போடணும். அதை விட இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா இந்த n இங்க என்ன இருக்கு x பவர் n இருக்கு x பவர் -1 இருக்கு. x பவர் -1னா கீழே வரும்போது x பவர் 1 ஆயிடும். கீழே x என்ன மீனிங்னா x பவர் n க்கு டெரிவேட்டிவ் எடுக்கணும்னா x பவர் n அப்படியே வச்சுக்கிட்டு பக்கத்துல பவரை போடணும் கீழே x போடணும்னு அர்த்தம். நம்ம அதே மாதிரி இங்க பண்ணலாம். அப்போ இதுக்கு டெரிவேட்டிவ் வேணும்னா அதை அப்படியே வச்சுக்கிட்டு பக்கத்துல பவர் போடணும். பவர் என்னது -2 பவர் -2 கீழே x போடணும். இப்படி பண்ணலாம். மைனஸ் நம்பர் மட்டும் இருந்தா 0 அப்ப அதை விட்டுடலாம். அப்ப என்ன கிடைக்கும் 2x
இது மேல -2 கீழே x cube இப்படி வரும். இப்போ fifth பார்ட் பார்ப்போம். அப்ப y equal to x into e power x into log x. அப்ப dy by dx equal to y ஓட டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் equal to இந்த மாதிரி வந்தா என்ன பண்றதுன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா uv இதுக்கு டெரிவேட்டிவ் இதுக்கு வகைக்கெழு அப்படின்னா d by dx ன்னு போடலாம், நம்ம டேஷும் போடலாம். uv க்கு வகைக்கெழு இப்படி எழுதலாம். uv க்கு வகைக்கெழு டிஃபரன்ஷியேஷன் எடுக்கணும்னா முதல்ல உள்ளதை அப்படியே வச்சிருக்கணும். ரெண்டாவது உள்ளதுக்கு டெரிவேட்டிவ் வகைக்கெழு பிளஸ் ரெண்டாவது உள்ளதை அப்படியே வச்சிருக்கணும். உள்ளதுக்கு டெரிவேட்டிவ் இப்படி எடுக்கணும். இப்போ மூணு ஃபங்க்ஷன் வந்துன்னா u v w இதுக்கு டெரிவேட்டிவ் வகைக்கெழுனா ஒண்ணா டெரிவேட்டிவ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது மத்த ரெண்டு அப்படியே வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட்ல உள்ள டெரிவேட்டிவ் அப்போ u டேஷ் மீதி ரெண்டும் அப்படியே வச்சிருக்கணும். பிளஸ் ரெண்டாவதுக்கு டெரிவேட்டிவ் v டேஷ் மீதி ரெண்டும் அப்படியே வச்சிருக்கணும். அடுத்து மூணாவதுக்கு டெரிவேட்டிவ் ரெண்டையும் அப்படியே வச்சிருக்கணும். இப்படி இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். டெரிவேட்டிவ் அல்லது வகைகள் எடுக்கும்போது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்தா பெருக்கல் பலன் அதாவது ப்ராடக்ட் வந்தா இந்த மாதிரி பண்ணணும். அப்ப இதுல மூணுன்னா இருக்கு x into e power x into log x. அப்போ நம்ம முதல்ல இதுக்கு டெரிவேட்டிவ் எடுத்தா x க்கு டெரிவேட்டிவ் எடுத்தா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1 x க்கு டெரிவேட்டிவ் எப்பவுமே 1. அப்போ 1 into இத ரெண்டையும் அப்படியே வச்சிருக்கணும். பிளஸ் இதுக்கு டெரிவேட்டிவ் எடுத்தா e power x க்கு வகைக்கெழு e power x க்கு டெரிவேட்டிவ் e power x தான். மீதி ரெண்டையும் அப்படியே போடணும். x log x பிளஸ் இதுக்கு டெரிவேட்டிவ் எடுத்தா log x க்கு டெரிவேட்டிவ் எடுத்தா 1 by x. இத ரெண்டையும் அப்படியே வச்சிருக்கணும். x e power x இப்போ equal to e power x log x plus x e power x log x இந்த xம் xம் கேன்சல் ஆயிடும் plus e power x. இதை வேணா சிம்பிளிஃபை பண்ணலாம். e power x எல்லாத்துலயுமே காமனா இருக்கு. அப்ப அதை வெளியே எடுக்கலாம். e power x வெளியே எடுத்தா log x plus இதை வெளியே எடுத்தா x log x plus e power x வெளியே வந்துட்டு அப்ப 1 இருக்குங்க 1 இப்படி நம்ம எழுதலாம். இப்போ நம்ம 6th பார்ட் பார்ப்போம். y ஓட டெரிவேட்டிவ் வகைக்கெழு dy by dx equal to இதனது மேலேயும் கீழேயும் ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ இது ஒரு முக்கியமான ரூல், ரொம்ப முக்கியமான ரூல். u by v இதுக்கு டேஷ் டேஷ்னா வகைக்கெழுன்னு அர்த்தம், டிஃபரன்ஷியேஷன் அர்த்தம். இப்படி மேல ஒரு ஃபங்க்ஷன் கீழே ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா இது எப்படி எடுக்கணும்னா கீழே உள்ள ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணணும், கீழே போடணும். இந்த கீழே உள்ள ஃபங்க்ஷனை திரும்ப மேல அப்படியே போடணும். இங்கதான் தொடங்கும். v by v ஸ்கொயர் போட்டாச்சு. v அப்படியே வச்சா u க்கு டெரிவேட்டிவ். அடுத்தது u அப்படியே வச்சா v க்கு டெரிவேட்டிவ். ரெண்டுக்கு இடையில மைனஸ். இந்த ஃபார்முலா ரொம்ப கோஷியன்ட் ரூல்னு சொல்ல ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, இது நமக்கு தெரியணும். அப்ப u by v அப்ப நான் என்ன கீழே உள்ளது x cube மேல உள்ளது cos x. அப்ப x cube ஸ்கொயர் பண்ணணும், x cube மேல போடணும். அப்படிதான் போட்டுருக்கோம். கீழே உள்ளதை ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், கீழே உள்ளதை மேல போட்டுருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்படியே போட்டா இதுக்கு டெரிவேட்டிவ் நமக்கு தெரியும். sin x க்கு டெரிவேட்டிவ் cos x, cos x க்கு sin x, c ல வர்றதுனால மைனஸ் இங்க போட்டுருக்கோம். sin x இன் டெரிவேட்டிவ் cos x, cos x இன் டெரிவேட்டிவ் sin x. இங்க c ல ஸ்டார்ட் ஆகாதனால மைனஸ் போட்டுருக்கோம். அப்ப cos x க்கு டெரிவேட்டிவ் மைனஸ் sin x, இடையில ஒரு மைனஸ் ஃபார்முலால. இப்போ இத அப்படியே போட்டு இத டெரிவேட்டிவ் எடுத்தாச்சு. இனி இத அப்படியே போட்டு இதுக்கு டெரிவேட்டிவ் எடுக்கணும். இதுக்கு டெரிவேட்டிவ் என்ன வரும்? x கியூபுக்கு 3 கீழே வரும், மேல ஒண்ணு குறையும், இன்டு 3x ஸ்கொயர்னு வரும். இத சிம்பிளிஃபை பண்ணணும். ஈக்குவல் டு x மைனஸ் x கியூப் sin x
minus 3x square cos x by இது x cube ரெண்டு தடவை அப்ப x power 6 மேல x square காமனா இருக்கு மைனஸும் காமனா இருக்கு அப்ப மைனஸ் x square வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்தா மைனஸ் வெளியே வந்துட்டு x square அப்ப இங்க ஒரு x இருக்கு x sin x இது வெளியே வந்துட்டு அப்ப பிளஸ் 3x square வெளியே வந்துட்டு cos x by x power 6 இப்ப மேல x square கீழே x power 6 அப்போ ஒரு x square இதுல இருந்து போயிடும் x ரெண்டு தடவை x 6 தடவை அப்ப ரெண்டு தடவை போயிடும் அப்ப இங்க இது போனா இங்க x 4 தடவை இருக்கும் equal to minus of x sin x plus 3 cos x by x power 4 னு ஆன்சர் வரும் இப்போ 7th பார்ட் பார்ப்போம் 7th பார்ட் y equal to log x by e power x ன்னு இருக்கு y க்கு டெரிவேட்டிவ் dy by dx இது அதே மாதிரி கோஷியன்ட் மேல ஒரு ஃபங்க்ஷன் கீழ ஒரு ஃபங்க்ஷன் மேல ஒரு ஃபங்க்ஷன் கீழ ஒரு ஃபங்க்ஷன் இதே ரூல் அப்ப கீழ உள்ளது ஸ்கொயர் பண்ணனும் e power x ஸ்கொயர் பண்ணனும் e power x அப்படியே போடணும் போட்டாச்சு இது அப்படியே போட்டா இதுக்கு டெரிவேட்டிவ் என்ன வரும் 1 by x ன்னு கிடைக்கும் e power x மேல வரும் e power x க்கு ஸ்கொயர் கீழ உள்ளத ஸ்கொயர் பண்ணிருக்கேன் மேல போட்டுருக்கேன் இது அப்படியே போட்டா இதுக்கு டெரிவேட்டிவ் இடையில மைனஸ் இனி இது அப்படியே போடணும் log x இன்டு இது அப்படியே போட்டா இதுக்கு டெரிவேட்டிவ் e power x க்கு டெரிவேட்டிவ் e power x இப்போ e power x வெளியே எடுத்தா e power x வெளியே எடுத்தா 1 by x minus log x ன்னு கிடைக்கும் இங்க கீழ ஒரு e power x ஸ்கொயர் இருக்கு அப்ப ஒரு e power x ஒரு இதுவும் அடிபட்டு e power x ரெண்டு தடவை இருக்குன்னு அர்த்தம் அப்ப ஒரு தடவை அடிபட்டு போயிடும் equal to 1 by e power x இங்க 1 இருக்கு 1 by e power x into 1 by x minus log x இதுதான் ஆன்சர் அடுத்தது 8வது பார்ட் பாரு f of x equal to modulus of x minus 4 அப்படின்னா f dash of 3 f dash of 5 கண்டுபிடிக்கணும் டேஷ்னா மேல டேஷ்னா வகைக்கெழு டிஃபரன்ஷியேஷன் அர்த்தம் அப்போ இங்க f இருக்கு நமக்கு f dash தேவை இருக்கு அப்ப f dashனா இந்த இதுதான் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் நம்ம இங்க பார்த்தோம் u by v மேல டேஷ் போட்டா டிஃபரன்ஷியேஷன் அர்த்தம் வகைக்கெழுன்னு அர்த்தம் அப்ப இதுக்கு வகைக்கெழு எடுக்கணும் இப்போ மாடுலஸ் வந்தா நமக்கு வகைக்கெழு எடுக்க தெரியாது இங்க ஃபார்முலா இல்ல அப்போ நம்ம இத மாத்தணும் எப்படி மாத்தணும்னா f of x is equal to மாடுலஸ்னா என்ன அர்த்தம் நமக்கு ஃபார்முலா தெரியும் மாடுலஸ் ஆஃப் x னா x அப்படியே போடணும் இது பிளஸ்ஸா இருந்தா இத சைன் மாத்தி போடணும் இது மைனஸா இருந்தா இதான் மாடுலஸ்க்கு டெஃபினிஷன் மாடுலஸ் ஆஃப் x equal to இந்த x அப்படியே போடணும் இது பிளஸ்ஸா இருந்தா இத சைன் மாத்தி போடணும் இது மைனஸா இருந்தா அப்ப இதே தான் இங்க இப்போ இது அப்படியே போடணும் x minus 4 இந்த x minus 4 பாசிட்டிவா இருந்தா சைன் மாத்தணும் சைன் மாத்தினா minus x plus 4 அல்லது 4 minus x ன்னு வரும் இது பிளஸ்ஸா இருந்தா அப்படியே போடணும் இது மைனஸா இருந்தா சைன் மாத்தி போடணும் இதுதான் டெஃபினிஷன் இப்போ இதுல இருந்து f of x is equal to x minus 4 இந்த minus 4 அங்க எடுத்தா x greater than or equal to 4 ன்னு வரும் இது 4 minus x இந்த minus 4 அங்க எடுத்தா x less than 4 அப்ப x greater than or equal to 4 னா இது x less than 4 னா இது இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனை நம்ம மாத்திட்டோம் இப்போ டெரிவேட்டிவ் எடுக்கலாம் f dash x என்ன கிடைக்கும் வகைக்கெழு எடுத்தா x க்கு டெரிவேட்டிவ் நமக்கு தெரியும் 1 நம்பர் மட்டும் வந்தா 0 அப்ப அத விட்டுறலாம் x greater than or equal to 4 னா இங்க நம்பர் மட்டும் வந்தா 0 இத விட்டுறலாம் மைனஸ்
எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் எடுத்தா 1, இப்போ -1. எக்ஸ் லெஸ் தேன் 4 இருந்தா இப்படி நம்ம f dash x கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். நமக்கு என்ன தேவை இருக்கு? f dash of 3. f dash of 3 என்ன வரும்? இந்த x 4 விட பெருசுன்னா 1. 3 வந்து 4 விட பெருசு கிடையாது. 4 விட பெருசுன்னா -1. அப்ப f dash of 3. இந்த 3 4 விட பெருசு. அப்ப இந்த ஆன்சர். அடுத்து f dash of 5 equal to இந்த 5 4 விட பெருசு. அப்ப x வந்து 4 விட பெருசுன்னா 1 ஆன்சர். அப்போ 1. இது வந்து 4 விட பெருசா இருக்கிறதுனால f of 5 வந்து 1. இதுதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.